கயமையும் இங்க இருக்கக்கூடிய குற்றங்களும் இங்க இருக்கக்கூடிய இயலாமைகளும் நீங்கிய பின் தெளிவாக பிறக்கக்கூடிய அந்த உதயம்தான் நம்முடைய தேசம். இதை ஒவ்வொரு சுதந்திர போராட்டத்தின் வீரர்களும் நம் நெஞ்சில் ஆழமாய் பதிந்து சென்ற மிகச்சிறந்த வரிகள். இந்தியா என்றொரு நாடு உண்டு, தமிழர் என்றொரு இனம் உண்டு, அவனிடம் அதிகமான நேசமும் அன்பும் நிறைந்ததுண்டு என்ற கவிமணியின் வரிகள் தேசத்தை மட்டுமல்ல இந்திய தேசத்தில் தமிழர்களின் பெருமையையும் எடுத்துக் கூறுகின்றது. அப்படிப்பட்ட இந்த தேசம் உருவாவதற்கு எப்படிப்பட்ட கட்டமைப்பில் இளைஞர்கள் செயல்பட்டார்களோ அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய தினமாக இந்த தேசத்தின் விடுதலையை நாம் காண வேண்டும். நம்முடைய மதுரையின் மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த கல்லூரியாக திகழக்கூடிய வக்ஃப் வாரிய கல்லூரி இந்திய தேசத்தினுடைய ஒரே கல்லூரி என்பது மிக பெரும் பெருமை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய மிகச்சிறந்த ஆசான்கள் இருக்கக்கூடிய இந்த தளத்தில் இங்கு உருவாகும் ஒவ்வொரு மாணவர்களும் நிச்சயமாக அரசு பணியை இன்று பெற்றுக்கொண்டே வருகின்றார்கள். கடந்த காலங்களில் அரசு பணிக்கு செல்லாத மாணவர்கள் இல்லை என்ற அளவிற்கு இராணுவத்திலும் சமூகத்தினுடைய ரெவன்யூ என்ற அந்த சிவில் சர்வீஸிலும் இன்னும் எத்தனையோ பகுதியிலும் தன்னுடைய கால்தடங்களை பதித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இன்னும் எதிர்காலத்தில் இங்கு இருக்கக்கூடிய இந்த வரிசையில் நிற்கக்கூடிய இந்த மாணவர்கள் இந்த மேடையின் பக்கமாக மிகச்சிறந்த சிறப்பு விருந்தினர்களாக சிறப்பு வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக உருவாவார்கள். நீங்கள் மிகச்சிறந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்றால் காவல், ராணுவம், கட்டமைப்பு என்ற அத்தனை தளங்களிலும் மிகச்சிறந்த தேசங்களை உருவாக்கி தர வேண்டும் என்றால் உங்களின் உள்ளங்களில் தோன்றக்கூடிய ஒரே வார்த்தை ஜெய்ஹிந்த். உங்களுடைய உள்ளங்களில் தோன்றக்கூடிய ஒரே எண்ணம் ஜெய்ஹிந்த். என் தேசம் நலம் பெற வேண்டும் என்பது தன்னுடைய எல்லா பயணத்திலும் இந்த